ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் சூனியக்காரி அவளோட அம்மாவை அவளே கத்தியால் குத்திருப்பா. அதனால அவங்களோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க, இவங்களை இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் தான் உங்களுக்கு இப்படி நடந்துச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மன்னிப்பு கேட்டா, இல்லை மணி என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேணாம், இன்னைக்கு எனக்கு நடந்ததுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம். ஏன்னா என்னோட பொண்ணை நானே தான் சூனியக்காரியாக மாற்றினேன். ஆனால் இந்த உலகத்தை விட்டு போகிறத நினச்சி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா நான் உருவாக்கின சக்தியை நானே அழிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும் போதே அவங்க அப்படியே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பாபாவோ கேட்குறாரு, இதுக்கப்புறம் நீ அந்த சூனியக்காரியை கொல்றது ஈஸியாகிடும்லம்மா, நீ அவளை எப்படி கொல்ல போற அப்படின்னு கேட்டா, இல்லை நான் அவளை கொல்ல போகிறது கிடையாது, அவளோட சக்தி எல்லாமே அவகிட்ட இருந்து போயிடுச்சு, அதனால இப்போ அவள் ரொம்பவே பலகீனமாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் காரணமான அவளோட சக்தியை அவகிட்ட இருந்து பறிச்சுட்டேன், அதுவே அவளுக்கு நான் கொடுக்குற தண்டனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஆகில் சனம் ரெண்டு பேருமே அந்த சைக்கோ போய் தள்ளி விட்டுருப்பான் இல்லையா, அந்த மலைக்கு போய் நின்றுட்டு இருக்கா. நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. ஆகிலே செத்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்தில் எதுக்காக வாழணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்குமே வந்துட்டா. அப்படியே அந்த மலையில் அவன் நின்றுட்டு இருக்கும் போது பின்னாடி அந்த சூனியக்காரி வந்துட்டு, நினைச்சேன் நீ இந்த இடத்துக்கு தான் வந்திருப்பான்னு, சாவு தேடி நீ போக வேணாம், நானே உன்னை தேடி வந்திருக்கேன், இன்னைக்கு நீ சாகத்தான் போற, அதுவும் ஏன் கையால, ஆனா நீ சாகிறதுக்கு முன்னாடி உன் கையில வச்சிருக்க அந்த கிறிஸ்டல் பாலை என்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவளோ சொல்றா, எனக்கு தெரியும் நீ திருந்த மாட்டேன்னு, இருந்தாலும் நான் உன்னை கொல்ல விரும்பல, ஏன்னா எல்லாத்துக்கும் காரணமே உன்னோட சக்தி தானே, அந்த சக்தியை நான் உங்ககிட்ட இருந்து பறிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நீ உயிரோட இருந்தா என்ன இல்லாட்டி எனக்கு என்ன, ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நீ இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு நாளையுமே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கடந்து போவ, அந்த ஒவ்வொரு நாளும் உனக்கு நரக வேதனை மாதிரி இருக்கும். அப்பதான் உனக்கு என்னோட வலியும் வேதனையும் புரியும். நான் எப்படி ஆகில பிரிஞ்சு கஷ்டப்படுறனோ அதே மாதிரி நீயும் வாழ்க்கையில உன்னோட சக்தி இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட போற. என்னோட காதலை இந்த ஜென்மத்துல நான் வேணா இழந்திருக்கலாம், ஆனா அடுத்த ஜென்மத்துல என்னோட காதலை நான் நிச்சயம் அடைவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்குமே போற போக்குல ஒரு சாபம் மாதிரி கொடுத்துட்டு அங்கேருந்து கண்ணை மூடிக்கிட்டு பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அதாவது நம்ம ஆகில் கூட வாழ்ந்தது, அவங்க கூட இருந்த சந்தோஷமான நாட்கள், அதுக்கப்புறம் தங்கச்சியுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்புறமா கடைசியா நம்ம ஷாத் எல்லாரையும் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடினபடியே மலையிலேருந்து கீழே குதிச்சு சாக போறா. இவ வந்து உடனே சனம்னு சொல்லிட்டு காப்பாற்ற போறா. ஆனா அதுக்குள்ள அவ கீழே குதிச்சுட்டா. அவளோட ஷால் மட்டும் தான் இவளோட கையில மிஞ்சிச்சு. ஆனா அவ இறந்து போகும்போது இவளோட அந்த மொத்த சக்தியும் இருக்கிற அந்த கிறிஸ்டல் பாலையுமே எடுத்துக்கிட்டே தான் நம்ம ஹீரோயினி செத்து போயிட்டா. இவளுக்கு ரொம்ப கோவம் வருது, அப்படியே ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இப்போ ஒரு ஊரை தான் காட்டுறாங்க. தெஹ்ராதூன்ல யாரோ ஒரு அம்மாவுக்கு பிரசவம் பார்த்துட்டு இருக்காங்க. நல்லபடியா குழந்தையுமே பிறந்துருச்சு, அதுவும் பெண் குழந்தை. அந்த குழந்தையோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு, அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்பா பார்த்தா அந்த குழந்தையோட முதுகுல ஒரு அடையாளம் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. அப்போ அம்மாவும் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு அடையாளத்தோட பிறக்கிறது அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க, இவளுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டா அவரும் அந்த பொண்ணுக்கு மாஹிரா அப்படிங்கிற பேரை வச்சிடுறாரு. இனிமே உன்னோட பேர் மாஹிரா, மாஹிரா தங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த சூனியக்காரி நம்ம ஹீரோயின் இவளை சாகடிக்காம அவ செத்து போயிட்டா. இருந்தாலும் அவ கடைசி தருணத்துல சொன்ன எல்லா விஷயமே இவளுக்கு காதுல ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. நீ கொடுத்த இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, ஏன்னா என் வாழ்க்கையில எதுவுமே இல்லாம இருந்தாலும் என்னோட சக்தி என் கூட இருந்துச்சு, இன்னைக்கு என்னோட சக்தி என்கிட்ட இல்லை அப்படிங்கும் போது நானும் எதுக்காக உயிர் வாழணும், நீ கொடுத்த இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டிக்கே குதிச்சு சாகலான்னு போயிட்டு இருக்கா. அப்படியே அவளை விட்டாலாச்சும் செத்து போயிடுவா, கதை முடிஞ்சிருக்கும். ஆனா அப்படி சாக போறவளை ஒருத்தர் இந்த பக்கமா இழுத்து பிடிச்சி காப்பாத்திடுறாரு. காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் உன்னோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, எதுக்காக சாக போற அப்படிங்கிற மாதிரி கேட்டா, என்னை விடுங்க நான் சாகணும், எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இங்கே பாருமா நான் ஒரு ஃபிலிம் ஸ்டார், என்னோட பேர் வந்து நசீர் கான், இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பொண்ணையும் பிடிச்சது கிடையாது, ஆனால் உன்னை பார்த்து அடுத்த செகண்டே மயங்கிட்டேன், அதனால நீ சாகணும்னு நினைக்காத, உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை என்கிட்ட சொல்லு, நான் உன்னோட வாழ்க்கையை மாத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவ்வளோ சொல்றா, உங்களால் எனக்கு எந்த உதவி செய்ய முடியாது, ஏன்னா என்னோட வாழ்க்கையில் நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன், இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா, நீ என்னெல்லாம் இழந்தியோ அது எல்லாத்தையும் நான் உனக்கு கண்டிப்பாக திருப்பி தரேன், அதுக்கு பதிலாக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும், ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முண்டி போட்டெல்லாம் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவளுக்கு இப்போ வேற வழி இல்லை, வாழ்க்கை இன்னொரு வாய்ப்பு அவளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதனால நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கையை கொடுத்துட்றா. இப்போ இதுலேருந்து 25 வருஷம் ஆயிடுது. ஒரு குரல் பேக்ரவுண்டில் கேட்டுக்கிட்டு இருக்கு, அது அந்த சூனியக்காரியோட குரல் தான். என்னோட வாழ்க்கையில் இந்த 25 வருஷத்துல நான் என்னெல்லாம் இழந்தனோ அது எல்லாமே எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு, நசீர் கானை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு 2 அழகான பசங்களும் ஒரு பொண்ணும் இருக்கா, இந்த 25 வருஷத்துல எவ்வளவோ மாறிடுச்சு, ஆனாலும் என்னோட வாழ்க்கையில இன்னும் சில பேர் அப்படியே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது வேற யாரும் இல்லை, அவளோட எடுபிடிங்களான அந்த ஆண்டி லத்தீஃப் தான். அந்த ஆண்டியும் வந்துட்டு லத்தீஃப் கிட்ட கேட்டுட்டு இருக்கு, சூனியக்காரி எங்க, அதாவது புதுசனம் எங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மெதுவா பேச. அந்த புதுசனமோட பேர் இந்த வீட்டில் யாருக்குமே தெரியாது, இப்போ அவளோட பேரு மிஸ்ஸஸ் கான் பேகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி இப்போ அந்த கான் பேகமா காட்டுறாங்க, அதாவது நம்ம சூனியக்காரிய. அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் மாறி இருக்கு, அவளும் சோஃபாலேருந்து
வந்து காலை கீழே வைக்கிறா. அவளோட காலே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அந்த காலை அவள் மறைச்சிக்கிறா. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பொட்டி இருக்கு, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் நம்ம ஹீரோயினோட ஷால் தான் இருக்கு. அந்த ஷாலை பார்த்துட்டு கோமா சொல்லிட்டே இருக்கா, இந்த 25 வருஷத்துல என்னோட வாழ்க்கையில எல்லாமே மாறி இருந்தாலும் என்னோட சக்தி என்கிட்ட இல்லை, அதுதான் என்னோட பலவீனமாகிடுச்சு. அந்த சக்தி என்கிட்ட இல்லாதனால என்னோட வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. ஏன்னா நீ சாகும்போது கடைசியா சொல்லிட்டு தானே செத்து போனேன், எனக்கு சாபம் கொடுத்தல்ல, அதனாலதான் இவ்வளவும் நடக்குது. ஆனா உன்னோட மரணம் போன ஜென்மத்துல என் கையால நடக்கல, ஆனா இந்த ஜென்மத்துல நீ திரும்ப பிறந்து வந்தாலும் உனக்கு ஏன் கையால தாண்டி சாவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அடுத்த செகண்டே பார்த்தா அந்த வீட்டுல ஒரு பொண்ணு ட்ரங்கு பட்டியோட வந்து உள்ள வந்துகிட்டு இருக்கா. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினி தான். அதாவது நம்ம ஹீரோயினி தான் மறு ஜென்மம் எடுத்து பிறந்து வந்திருக்கா. என்ன ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தா அவளோட முகத்துல ஒரு சோடாபட்டி கண்ணாடி இருக்கு, பல்லுலையுமே வந்து கிளிப் போட்டிருக்கா. எதுக்காக இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இவளோட அப்பா இப்போ உயிரோட இல்லை, இறந்து போயிட்டாரு போல. ஆனா உயிரோட இருக்கும்போது 2 பொண்ணுங்களை தத்தெடுத்து வளர்த்துருப்பார் போல. அந்த 2 பொண்ணுங்களும் இந்த வீட்டில் தான் வேலை பார்க்குறாங்க. அதாவது நம்ம சூனியக்காரியோட வீட்டில். இந்த வீடு நம்ம ஆகிலோட வீடு தான், ஆனால் இது இப்போ இந்த சூனியக்காரியோட வீடு. இந்த வீட்டில் வேலை பார்க்குற தன்னோட 2 சிஸ்டர்ஸை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா. பார்க்கறதுக்காக மட்டும் இல்லை, கூடவே அவங்க கூட தங்கிக்கலாங்கிற முடிவுக்குமே வந்துட்டா. ஏன்னா இவளுக்கு இப்போ சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை போல. ஆனால் அவங்க 2 பேருக்கும் இவ அப்படி இங்கே வந்து தங்குறது சுத்தமாக பிடிக்கல. அதனால எப்படியாவது பேக் பண்ணி அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்காங்க. பட் அதை வாய் வார்த்தையாக நேரடியாக அவகிட்ட சொல்லலை. சரி இங்கேயே தங்கிக்கோ, நாங்கள் கான்பேகம்கிட்ட சொல்லிட்டு உனக்கு ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த சூனியக்காரி தான் காட்டுறாங்க. அவளோட ட்ரெஸ்ஸு கூட கீழே படாமல் அந்த 2 பேரும் வந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அவங்கேருந்து வந்து நசீர் கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட இப்போதைய புருஷனை தான் கூப்பிட்டுட்டு இருக்கா. அந்த ஆள் வந்து திரும்பி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. உடனே அங்கே ஒரு பொண்ணு வந்து அப்பா நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பா கிட்டேருந்து கிளாஸை வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. இவன் நம்ம சூனியக்காரியோட பொண்ணு தான். கிளாஸில் தண்ணி ஊற்றிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த கிளாஸ் கீழே விழுந்துருச்சு. அந்த கிளாஸ் அவளால் எடுக்க முடியல, ஏன்னா அவளோட கை வந்து ஊனமாக இருக்குது. அதனால அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அந்த கிளாஸுமே கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. உடனே இந்த சூனியக்காரி போயிட்டு என்னாச்சுமா, உனக்கு எதுவும் ஆகலைல்ல, நான் ரொம்ப பயந்துட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானம் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அவளோட புருஷனும் வந்துட்டு தள்ளுடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இந்த பக்கமாக இழுத்து விட்டுறாரு. நசீர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அவளோட அம்மா, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டா, என்னது அம்மாவா, அம்மாக்கான அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு எப்போதுமே உன்னோட பசங்களை பற்றி கவலையே கிடையாது, உனக்கு ஒன்றை பற்றி மட்டும்தான் கவலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவர் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே தெரியுது இந்த 25 வருஷத்தில் இந்த சூனியக்காரியை பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாரு போல. ஸோ அதனால தான் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் உன்னோட வாழ்க்கையை வேணா மாற்றிருக்கலாம், உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கலாம், ஆனால் ஒரு மனுஷனோட குணம் அதை யாராலையும் மாற்ற முடியாது, அதனால தான் உன்னோட இந்த குணத்தை என்னால் மாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தவன் போது நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் நம்ம சூனியக்காரியோட முதல் பையன் போல. அவன் இங்கேருந்து வந்து அப்பாவை கண்ணாப்பண்ணான்னு திட்டிகிட்டு இருக்கான். உங்களுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என் அம்மா கிட்ட இப்படிலாம் நடந்துப்பீங்க அப்படின்னு கேட்டால் இவரோ சொல்கிறாரு, பாத்தியா உன் பையனும் ஒன்ன மாதிரியே தான் இருக்கான், மரியாதை தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான் பாரு, ஒரு அப்பா கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட அவனுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா, ஆமா எனக்கு மரியாதை தெரியாது தான், என் அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிறவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, என் அம்மா கிட்ட ஒழுங்காக மன்னிப்பு கேட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். எனது நான் மன்னிப்பு கேட்கணுமா அவகிட்ட அப்படின்னு கேட்டா, ஆமாம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் கத்திட்டு இருக்கான். உடனே அங்கே அந்த சூனியக்காரி ஒன்றும் பிரச்சனை இல்லை வாப்பா இங்கிருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையனை தனியாக கூப்பிட்டு போயிடுறா. இவனோட பேர் வந்து அசத் கான் போல. அதாவது நம்ம ஹீரோனோட அப்பாவோட பேரை தான் இவனுக்கும் வச்சுருக்காங்க. தனியாக கூப்பிட்டு பையனை திட்டிகிட்டு இருக்கா. ஏன்டா அப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ எதுக்காக அப்பா கிட்ட அப்படிலாம் நடந்துக்கிட்ட அப்படின்னு கேட்டால், அவர் உங்ககிட்ட நடந்துக்கிறது மட்டும் சரியாமா, அவர் உங்களை எவ்வளோ கேவலமாக நடத்துகிறாரு, நான் எல்லாத்தையும் கண்ணால் பார்த்துட்டு தானே இருக்கேன், இருந்தாலும் நான் பொறுமையாக இருக்க வேண்டியதாக இருக்குது, நீங்கள் என்ன பொறுமையாக இருக்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், இப்போவும் நான் அவனை பொறுமையாக தான் இருக்க சொல்கிறேன், ஏன்னா எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை பழையபடி மாறிடும், உன்னோட தங்கச்சியோட நிலைமையுமே நான் சரி பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஐ திங்க் வந்து அந்த கிறிஸ்டல் பாலை பற்றி தான் அவள் பேசிகிட்டு இருக்கா போல். ஸோ பொறுமையாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையனுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அம்மாக்காரி போனதுக்கப்புறம் இவன் அந்த நிலாவே பார்த்துட்டு இருக்கான். இன்றைக்கி ஃபுல் மூன் நைட்டு போல். அதே சமயம் நம்ம ஹீரோயினி வந்து ஜோசியெல்லாம் படிக்கணும்னு ஆசை போல். ஏன்னா அவளோட அப்பாவுக்கு வந்து அந்த ஜோசியத்தை பற்றிலாம் நிறைய தெரியும் போல். அவர் உயிரோட இல்லை, ஆனால் அவரோட புக்கு அப்புறம் வந்து சில பல ஐட்டம் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கா, அப்பா சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே. அவள் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அங்கே நிலா இருக்குது. இன்றைக்கி ஃபுல் மூன் நைட்டா, இதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அந்த கார்டனில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த நிலாவை பற்றிலாம் எழுதிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த நிலாவே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் நிற்கிற இடத்துக்கு மேலே ஒரு கரண்ட் கம்பி வந்து ஷாக் அடிச்சுக்கிட்டே இருக்கா. அது கீழே விழ போகுது போல். அது தெரியாமல் அவன் நிலாவை வரிக்க பார்த்துட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோவோ அவனும் நிலாவை தானே பார்த்துட்டு இருந்தான். அப்போ அவனோட வாட்சில் 11:45 அலாரம் அடிக்குது. அதை பார்த்த உடனே இவன்
12 மணி ஆகிறதுக்குள்ள நான் வீட்டுக்குள்ள போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப போறான். ஆனா அங்க ஒரு பொண்ணு நிக்கிறது தெரியுது. அவ வந்து மெய் மறந்து நிலாவை பார்த்துட்டு இருக்கானும் தெரியுது. ஆனா மேல கரண்ட் கம்பி ஷாக் அடிச்சிட்டு இருக்கா. அதை அவ கவனிக்காம நிக்கிறானும் தெரியுது. உடனே இவன் அங்க இருந்து ஓடி போயிட்டு அந்த பொண்ணை இந்த பக்கமா இழுத்துட்டு வந்துடுறான். அந்த கரண்ட் கம்பியுமே கீழே விழுகுது. நல்லவேளை நம்ம ஹீரோயினி மேல விழுகல. அப்படியே அவளை காப்பாத்தும் போது அவனோட வாட்ச் கீழே விழுந்துருச்சு போல. அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவன் மணி 12 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான் போல. அவனோட வாட்ச் மட்டும் கீழே கிடக்குது. அதை எடுத்து இப்போ வச்சுக்கிறா. கையிலையுமே காயமா இருக்கு. அவன் இழுத்து பிடிச்சான்லையே அதில் ரொம்ப அழுத்தி பிடிச்சிருப்பான் போல. ஸோ அதனால அவன் இங்கேருந்து ஓடி வந்து கரெக்டாக 12 மணி அலாரம் அடிக்கிறதுக்குள்ள அவன் இங்கேருந்து குடுகுடுன்னு போயிட்டு ரூமுக்குள்ளே கதவை சாத்திக்கிறான். இவனுக்கு என்ன பிரச்சனை? 12 மணிக்கு அப்புறம் வெளியில இருந்தால் இவனுக்கு என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் சூனியக்காரி தன்னோட கை ஊனமா இருக்கிற தன்னோட பொண்ணை நினைச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அவ இன்னைக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டா இல்லையா அந்த கை ஊனமா இருக்கிறதுனால. அதனால பொண்ணோட கையை தடவி கொடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கா, எனக்கு என்னோட சக்தியை மட்டும் திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்னா உன்னை நான் சரி பண்ணிடுவேமா, கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு. ஆனா இந்த மாதிரி இவளோட பொண்ணு பிறந்ததுக்கான காரணம் கண்டிப்பா அவ செஞ்ச பாவம் தான் நினைக்கிறேன். ஏன்னா சொல்லுவாங்கல்ல, நாம செய்யற பாவத்துக்குலாம் தன்னோட பசங்க தான் அனுபவிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நடந்திருக்கு போல. அப்படி இவ பொண்ணை பார்த்துட்டு இருக்கும்போது காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோயினி தான் வாட்சை கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்கா. காலிங் பில் அழுத்திக்கிட்டு அவளும் அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கா. வந்து கதவை திறந்து நம்ம ஹீரோயினியுமே பார்த்துடுறா. பயங்கரமான ஷாக்கா இருக்கு இவளுக்கு. இவ அவளை பார்க்க அவ இவளை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.